வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 12 பாவகத்திற்கான காரக கிரகங்கள். அதாவது மொத்தம் 12 பாவகம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அந்த 12 பாவகத்துக்குரிய காரக கிரகங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அது என்ன பண்ணுங்கிறது நமக்கு புரியும். காரக கிரகங்களே நிறைய பேர் தெரியாது. அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் 12 பாவத்துக்கு என்னென்ன காரக கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தார், 12 பாவகத்திற்கான காரக கிரகங்கள் போடுங்க அப்படின்ட்டு. அவருக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான் லக்னம்னு சொல்கிறோம். நம்ம அந்த பாவகம் குறிக்கக்கூடிய பிளானட் சூரியன். சூரியன் தான் அது குறிக்கக்கூடிய கிரகம். ஏன்னா முதன்மை கிரகம் சூரியன் தானே, அதனால் முதல் பாவத்தை குறிக்கக்கூடியது சூரியன். ஏன்னா அது ஒரு புகழை குறிக்கக்கூடியது, அந்த ஆளினுடைய வளர்ச்சியை குறிக்கக்கூடியது, அந்த ஆளினுடைய சிந்தனையை குறிக்கக்கூடியது. அதனால் சூரியன் தான் காரக கிரகம் 1ஆம் பாவத்துக்கு. 2ஆம் பாவத்துக்குரிய காரக கிரகங்கள் என்ன அப்படின்னா புதன். புதன் அப்படிங்கிறது வாக்கையும் குறிக்குது, கல்வியும் குறிக்குது. ஒருத்தர் படிக்கிறது, பேசுகிறது எல்லாமே புதன்னால தான். அப்போ புதன் தான் 2ஆவது பாவத்துக்குரிய காரக கிரகம் ஃபஸ்ட்டு. 2ஆவது தன பாவகம்னு சொல்கிறோம்ல, 2ஆவது பாவகம். அப்போ அதுக்குரிய காரக கிரகம் குரு. குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம்ல, அதனால் குடும்பத்துக்குரிய காரக கிரகம் சுக்கிரன். கண்ணை குறிக்கிற 2ஆவது இடம் தானே, அப்போ சூரியன் தான் கண்ணை குறிக்கக்கூடிய பிளானட். அப்போ 2ஆம் பாவகத்தை 4 காரக கிரகங்கள் ஆட்சி பண்ணுது. ஒன்று புதன், வாக்கு கல்வி. 2ஆவது குரு, தனஸ்தானத்தை குறிக்கிறது. 3ஆவது சுக்கிரன், குடும்பத்தை குறிக்கிறது. 4ஆவது சூரியன், கண்ணை குறிக்கிறதுனால. இப்படி 4 காரக கிரகங்கள் இருக்குது 2ஆம் பாவகத்துக்கு. அடுத்து 3ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய பிளானட் செவ்வாய். 3ஆம் பாவகங்கிறது இளைய சகோதரன் தானே, அப்போ இளைய சகோதரனை குறிக்கிறது செவ்வாய். அதனால் செவ்வாய் காரக கிரகம் 3ஆம் பாவகத்துக்கு. 4ஆம் பாவகத்துக்குரிய காரக கிரகங்கள் என்ன அப்படின்னா, 4ஆம் பாவகம் எதை குறிக்குது? வண்டி, வாகனம், சொத்து எல்லாத்தையுமே குறிக்குதா? ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாத்தையும் குறிக்குது. அப்போ வண்டியை குறிக்கிறது சுக்கிரன். வண்டி, வாகனத்தை, வீடு எல்லாத்தையும் குறிக்கிறது சுக்கிரன். நிலத்தை குறிக்கிறது செவ்வாய். தாயை குறிக்கிறது சந்திரன். கல்வியை குறிக்கிறது புதன். அப்போ இதுலேயும் 4 காரக கிரகங்கள் வருது. ஒன்று சந்திரன் தாயை குறிக்கிறது, செவ்வாய் நிலத்தை குறிக்கிறது, சுக்கிரன் வீடு வாகனத்தை குறிக்கிறது, புதன் கல்வியை குறிக்கிறது. அப்போ 4ஆம் பாவத்தில் 4 காரக கிரகங்கள் ஆட்சி பண்ணுது. 5ஆம் பாவத்தினுடைய காரக கிரகம் என்ன அப்படின்னா புத்திரஸ்தானம் தானே, 5ஆவது இடம். அப்போ புத்திரத்துக்குரிய காரக கிரகம் குரு. 5ஆவது இடங்கிறது அதாவது டிகிரியிலேயே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிகிரி படிக்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறோம்ல, அதுதான் 5ஆவது இடம். அப்போ அது படிக்கிறதுக்கு நுட்பமான அறிவு தேவை தானே. அப்போ அந்த நுண்ணறிவு புதன். அப்போ 5ஆவது இடங்கிறது காலேஜ் எஜுகேஷன் ப்ளஸ் புத்திரஸ்தானம். அதனால் 2 கிரகங்கள் அதை ஆட்சி பண்ணுது. குரு புத்திரத்துக்கு, புதன் நுண்ணறிவுக்கு. 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நோய், வம்பு, வழக்கு, எதிரி, அடிமை தொழில். அப்போ நோய், அடிமை தொழிலை சனி காரக கிரகமாக இருந்து செயல்படுத்துது. கடன், எதிரி இதை உருவாக்குறது செவ்வாய். அப்போ இங்கே 2 காரக கிரகங்கள் இருக்குது 6ஆம் பாவகத்துக்கு, சனி, செவ்வாய். 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், களத்திர பாவகம். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடம். அப்போ களத்திர காரகன் சுக்கிரன் தானே, குரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை குறிக்குது. அப்போ 2 கிரகங்கள் 7ஆம் பாவகத்தை ஆட்சி பண்ணுது. 8ஆம் பாவகத்தை ஆட்சி பண்ணக்கூடியது சனி. ஏன்னா ஆயுள் காரகன் சனிங்கிறதுனால 8ஆம் பாவகத்தினுடைய காரக கிரகம் சனியாக எடுத்துக்கிறோம். 9ஆம் பாவகத்தினுடைய காரகம் என்ன அப்படின்னா பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம், அப்பாவுடைய ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். பாக்கியங்களை குறிக்கக்கூடியது, உங்கள் பூர்வீக பாக்கியங்களை குறிக்கிறது குரு. பாரம்பரியமாக ஒருத்தர் தொழில் பண்ணணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். அப்போ இந்த பாரம்பரியம், பூர்வீகம், அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட கோயில்கள் எல்லாமே குரு. அப்போ குருவும் இருக்குது, சூரியனும் இருக்குது. 9ஆம் பாவத்தை 2 காரக கிரகங்கள் இருக்குது, சூரியன், குரு. 10ஆம் பாவத்தை 4 கிரகங்கள் ஆட்சி பண்ணுது. ஒன்று சூரியன் அரசு தொழிலுக்கு, 2ஆவது புதன் ஜீவனத்துக்கு, 3ஆவது குரு தொழிலுக்கு, 4ஆவது சனி கர்மத்துக்கு. கர்மம்னா என்ன? ஒருத்தருக்கு இறந்ததுக்கப்புறம் அவருக்கு காரியங்கள் பண்ணுறது எல்லாமே சனி. அது 10ஆம் பாவம் அதை தானே குறிக்குது. அடுத்து ஒருத்தர் வாழணும் அப்படின்னா ஜீவனக்காரகன் புதன். அடுத்து அரசு தொழில் கிடைக்கிறதுக்கு சூரியன். தொழில் பண்ணுறதுக்கு லாபம் வர்றதுக்கு குரு. அப்போ 4 கிரகங்கள் சூரியன், குரு, புதன், சனி 4 காரக கிரகங்கள் 10ஆம் பாவத்தை ஆட்சி பண்ணுது. 11ஆம் பாவத்தை ஆட்சி பண்ணக்கூடிய காரக கிரகங்கள் என்ன அப்படின்னா சனி மூத்த சகோதரனை குறிக்கிறது. ஏன்னா அது மூத்த சகோதரஸ்தானம், லாபஸ்தானம். மூத்த சகோதரனுக்கு சனியையும் லாபத்துக்கு குருவையும் எடுத்துக்கிறோம். அதனால் 11ஆம் பாவத்திலேருந்து 2 கிரகங்கள் காரக கிரகங்களாக கருதப்படுது, சனி, குரு. 12ஆம் பாவத்துக்கு மோட்சஸ்தானங்கிறதுனால சனியை தான் நம்ம காரக கிரகமாக எடுத்துக்கிறோம்.
இதில் வந்து சுக்கிரனையும் நம்ம வந்து காரகிரகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா படுக்கை சுகத்துக்கு வந்து சுக்கிரனையும் வந்து நம்ம காரகிரகங்களாக எடுத்துக்கலாம். ஆனால் எந்த புக்லேயும் வந்து சுக்கிரனை வந்து கொடுக்கப்படலை. இதுவே வந்து கொஞ்சம் 1-2 கிரகங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து இந்த காரகிரகங்களாக போட்டிருக்கேன். அதுவே வந்து சில இதில் வந்து இல்லை. அப்போ இது 12 பாவத்துக்குரிய காரகிரகங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு வந்து காரகோ பாவக நாஸ்தின்னு ஒன்று இருக்குது கான்செப்ட். அது என்ன அப்படின்னா, இப்போ 3வது இடங்கிறது சகோதரஸ்தானம், செவ்வாய்ங்கிறது இளைய சகோதரனை குறிக்கிறது. அப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து காரக பாவக நாஸ்தி. அதாவது காரகிரகமும் பாவகமும் ஒரே மாதிரி சேர்ந்து இருக்கும்போது அந்த இடத்த வந்து பாதிப்பாக கொடுக்கும். அதுக்கு பேர் வந்து காரக பாவக நாஸ்தின்னு சொல்கிறோம். அதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ 12 பாவகத்துக்குரிய காரக கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ரீகேப் பார்ப்போம். 1ஆம் பாவத்துக்கு வந்து சூரியன், 2ஆம் பாவத்துக்கு வந்து புதன், குரு, சுக்கிரன், சூரியன், 3ஆம் பாவத்துக்கு காரகிரகம் செவ்வாய், 4ஆம் பாவத்துக்கு காரகிரகம் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 5ஆம் பாவத்துக்கு காரகிரகம் குரு, புதன், 6ஆம் பாவத்துக்கு காரகிரகம் சனி, செவ்வாய், 7ஆம் பாவத்துக்கு காரகிரகம் சுக்கிரன், குரு, 8ஆம் பாவத்துக்கு காரகிரகம் சனி, 9ஆம் பாவத்துக்குரிய காரகிரகம் சூரியன், குரு, 10ஆம் பாவத்துக்குரிய காரகிரகம் சூரியன், புதன், குரு, சனி, 11ஆம் பாவத்துக்குரிய காரகிரகம் சனி, குரு, 12ஆம் பாவத்துக்குரிய காரகிரகம் வந்து சனி, சுக்கிரனை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி 12 பாவத்துக்கான காரகிரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.